போக்குவரத்து கழக தொழிலாளர்களுக்கு ஒவ்வொரு 3 ஆண்டுகளுக்கும் ஒரு ஊதிய ஒப்பந்தம் என்கிற முறையில் 1977ஆம் ஆண்டு முதல் தொடர்ச்சியாக 2010ஆம் ஆண்டு வரை நடைபெற்று வந்தது. அப்படி நடைபெற்று வந்த அந்த ஒப்பந்தம் 1/9/2013 முதல் புதிய ஊதிய ஒப்பந்தம் நடைபெற வேண்டும். அந்த ஊதிய ஒப்பந்தத்திற்கான பேச்சுவார்த்தையை துவங்க வேண்டும் என நாங்கள் 15 மாதங்களாக தொடர்ந்து வலியுறுத்தி வந்தோம். ஆனால் 1,43,000 தொழிலாளர்களின் இந்த நியாயமான கோரிக்கையை அரசு பரிசீலிக்க தவறி இருக்கிற காரணத்தினால் இன்றைக்கு வேலை நிறுத்தம் அவசியமாகிறது. தொழிலாளருடைய பிரச்சனை முக்கியமா, தொழிலாளருடைய குடும்பத்தை வாழ வைப்பது முக்கியமா, உங்கள் வழக்கு முக்கியமா? அரசு சொல்லுகிறது, நீங்கள் வழக்கை வாபஸ் பெறுங்கள், நாளைக்கு அழைத்து பேசலாம் என்று அரசு சொல்லுகிறது. ஆனால் இன்றைக்கு தொழிலாளர் நலத்துறையின் மூலியமாக ஏற்கனவே அரசு அழைத்து பேசியிருக்கிறது. தொழிலாளர் நலத்துறையும் அரசு தான். அவர்கள் என்ன அரசு என்று சொன்னால் என்ன நினைக்கிறார்கள் என்று சொன்னால், முதலமைச்சர் அந்த துறையினுடைய அமைச்சர் அழைத்து பேசினால்தான் அரசு என்று அவர்கள் நினைக்கிறார்கள். அது அல்ல. தொழிலாளர் நலத்துறை தான் எப்பொழுது ஒரு வேலை நிறுத்தத்தை கொடுத்தாலும் அந்த வேலை நிறுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு தொழிலாளர் நலத்துறை தான் அழைத்து பேசுவார்கள். தொழிலாளர் நலத்துறை பேச்சுவார்த்தை இன்னும் நிலுவையில் இருக்கிறது. 26, 27 2 நாட்கள் பேச்சுவார்த்தை நடந்திருக்கிறது. ஆனால் 30ஆம் தேதி அன்றைக்கு மீண்டும் பேச்சுவார்த்தை, நாளைக்கு 3 மணிக்கு பேச்சுவார்த்தை இருக்கிறது. பேச்சுவார்த்தை தோல்வி ஏற்பட்டிருந்தால், பேச்சுவார்த்தையில் ஒரு முடிவு ஏற்படாமல் போயிருந்தால் வேலை நிறுத்தத்துக்கு வந்தது. அதுதான் நியாயம். பேச்சுவார்த்தை நிலுவையில் இருக்கும்போது இவர்கள் வேலை நிறுத்தம் செய்வது சட்டவிரோதமான வேலை நிறுத்தம். அதற்கு துறை கடுமையான நடவடிக்கை எடுக்கலாம். தொழிலாளர்கள் பாதிப்பதற்கு வழிவகுத்து கொடுத்திருக்கிறார்கள். அண்ணா தொழிற்சங்க பேரவை பல தொழிலாளர்களை வேலைக்கு வரவழைத்து அவர்களுக்கு பாதுகாப்பு தந்திருக்கிறது. பொதுமக்களுக்கு சிரமம் இல்லாமல் பேருந்துகளை இயக்கியிருக்கிறோம்.